ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரேடியன்ட் டூல் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த டூலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட் டூல் அண்ட் பெயிண்ட் பக்கெட் டூல் அப்படிங்கிற 2 டூல் இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் கீ ஜி. இந்த கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் கலர்ஃபுல்லாக நம்ம பேக்ரவுண்ட் டிசைன் ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இந்த கிரேடியன்ட் டூல் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்ப்போம் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படி. இதுக்கு நம்ம புதுசாக ஒரு லேயர் அதாவது நம்ம புதுசாக ஒரு ஒர்க் டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னா கண்ட்ரோலோட என் இல்லாட்டி ஃபைல் போயிட்டு நியூ பேஜ் ஒன்று எடுத்தோம்னா இதில் நமக்கு ஃபிக்ஸடாக இந்த சைஸ் தான் வருது ரெசல்யூஷன்ஸ். இப்போ நமக்கு தேவையான மாதிரி இது சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்ச்சஸ் சென்டிமீட்டர்ஸ் நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போது இருக்க இது சேம் செட்டிங்ஸை வச்சு ஓகே பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட டாக்குமெண்ட். இதில் நான் நியூ லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் லேயர் அப்படிங்கிற அந்த ஒயிட் லேயர் மேலேயே நம்ம இந்த கிரேடியன்ட் போடலாம். பட் இருந்தாலும் நம்ம சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை நியூ லேயரில் பண்ணுறேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த கிரேடியன்ட் டூலை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு பார்த்தோம்னா இதில் மெனுவலாக கிரேடியன்ட் ப்ரிசெட்ஸ் இருக்குங்க. நமக்கு இதில் பார்க்கும்போது நமக்கு தேவையான கலர்ஸ் இதில் இருக்குது, நார்மலாகவே இருக்குது கலர்ஸ். ஸோ நம்ம இதில் ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டோம். இதை எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது நம்மளோட பேஜுக்கு இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தா, சின்ன ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ண மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அதுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் வரும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு லைன் தான் போகுது, அதாவது ஒரு மெரூன் கலர் நடுவில் ஒரு yellow கலர் லைன் ஒன்று போகுது. ஸோ இப்படி இந்த மாதிரியான எஃபெக்ட் நமக்கு வேணாம் அப்படின்னா இதில் பார்த்தோம்னா நமக்கு இதில் அவங்களுக்கு மெனுவலாக நமக்கு அவங்க லைன்ஸ் கொஞ்சம் தந்துருக்காங்க, எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் தந்துருக்காங்க. அதாவது இதில் பார்த்தோம்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட் அப்படிலாம் இருக்குது. ரேடியல் கிரேடியன்ட் நம்ம கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு ரவுண்ட் மாதிரி எல்லோ ரவுண்ட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிரேடியன்ட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. அப்போ அதில் எல்லோ ஒரு ரவுண்டாக இருக்குது, மற்ற இடங்களில் ஆரஞ்ச் இருக்குது. அந்த மாதிரியான எஃபெக்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது, ஆங்கிள் கிரேடியன்ட். ஆங்கிள் கிரேடியன்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன்ஸ் இந்த மாதிரியான, அதாவது நம்ம சூஸ் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஆங்கிள் மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல தான் இது வருது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ரிஃப்ளெக்டட் கிரேடியன்ட் அப்படின்னு கிரேடியன்ட் இருக்குது. அந்த கிரேடியன்ட் பார்த்தோம்னா எப்படி என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் அப்படின்னு, இது ஒரு ஒரு வரிவரியான அமைப்பு தான் இதில் வந்துருக்கு. இப்போ இது நமக்கு தேவையான மாதிரி நம்ம எவ்வளோ லாங்காக வரைகிறோமோ அந்த அளவுக்கு மாதிரியான இது நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது டைமண்ட் கிரேடியன்ட். டைமண்ட் கிரேடியன்ட் ஒரு ஷேப் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு டைமண்ட் ஷேப் தான் அதில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது. இங்கே பார்த்தோம்னா மொட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மொட் அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்னா அந்த டிசால்வ் அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் நமக்கு தேவையான மாதிரி ஒரு டிசைனை எப்படி பண்ணிக்கிறது. அதாவது மெனுவலாக நமக்கு இதில் இருக்க கலர்ஸ் தேவையில்லை, நம்ம புதுசாக நமக்கு தேவையான மாதிரி ஒரு கலர் வேணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது சூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போது நாம் இதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று பண்ணிப்போம். நியூ லேயர் போட்டாச்சு. இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க கலர், அதாவது நமக்கு வேணுங்கிற கிரேடியன்ட் நம்ம இதில் சூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு கிரேடியன்ட்டு இதில் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்புட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த எஃபெக்டில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த எஃபெக்டில் நம்ம ஒரு கலரை தான் ஆட் பண்ணுறோம். மீதி இல்லை இடங்களுக்கு நம்மளோட பேக்ரவுண்டை தான் அந்த கலராக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா நம்ம இந்த லேயரை ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதாவது இந்த லேயர் நம்மளோட விஷுவலுக்கு தெரியாமல் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த ஹைட் பண்ணி வச்சுருக்க லேயரை திரும்ப நம்ம விசிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டாக மாறும் அந்த ஹைட் பண்ணியிருக்க அந்த ஆரஞ்ச் கலர் உள்ள லேயர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் நம்மளோட பேக்ரவுண்ட் ஒயிட். இந்த இடத்துல நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் ஸ்டார்ட் ஆகி அது ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதே நம்ம பேக்ரவுண்டை ஆரஞ்ச் கலராக போட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் ஆரஞ்ச் பேக்ரவுண்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம் மெனுவலாக எப்படி ஒரு கலர் செய்கிறது அப்படி. மெனுவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை கிளிக் பண்ணணும். அதாவது இதில் இருக்கக்கூடிய கிளிக் டு எடிட் த கிரேடியன்ட் அப்படின்னு வருது நமக்கு. அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் நமக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தேவையில்லை, வேறு ஒரு மிக்சிங் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம க்ரீன் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட் ப்ளூ அண்ட் க்ரீன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, நம்ம இதில் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லைட் ப்ளூ அண்ட் க்ரீன். இப்போ நம்ம இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிப்போம்.
இது வந்து டைமண்ட் ஷேப் அதுதான் ஆட் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு வந்து நார்மலான ஒரு வேரியன்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா பிகினிங் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து க்ரீன் அண்ட் yellow, க்ரீன் அண்ட் ப்ளூ 2 கலருமே இதில் இருக்கக்கூடிய க்ரீன் அண்ட் ப்ளூ அப்படிங்கிறது 2 கலர்ஸுமே ஒரு சமமான அளவில் நம்மளோட கிரேடியண்ட்டில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த பேஜில் வந்து க்ரீன் கலர்ஸ் தான் அதிகமாக வேணும். அதாவது ப்ளூ இருக்கணும், பட் மெஜாரிட்டியாக க்ரீன் இருக்கணும். அப்படிங்கிற நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே எடிட் பண்ணிச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய க்ரீன் கலரை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஐக்கன் மாதிரி ஒன்று இருக்கும், நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி. அந்த டூலை நம்ம க்ரீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். அதாவது க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பக்கமாக அந்த மார்க்கை நம்ம ட்ராக் பண்ணிட்டு போகிறோம். ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஓகே பண்ணுறோம். ஓகே பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து நமக்கு விளங்கும் நம்மளோட க்ரீன் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. அதாவது இந்த எஃபெக்டில் வந்து நமக்கான க்ரீன் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. இதை நம்ம இதில் பண்ணி பார்க்கும்போது, அதாவது நம்ம ட்ரா பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு விளங்கும். இப்போ நீங்கள் பாருங்க அந்த சேஞ்ச் வந்து இதில் அப்பேர் ஆகிருக்கு. அதாவது நம்ம பண்ணின சேஞ்சஸ். இப்போ இதே நமக்கு வந்து நம்மளோட ஆர்ட் ஒர்க்கில் ப்ளூ அதிகமாக வேணும் அப்படின்னா ப்ளூ தான் நம்மளோட ஆர்ட் ஒர்க்கில் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இதே அந்த மார்க்கை நம்ம க்ரீன் பக்கம் மூவ் பண்ணிட்டு போகிறோம். அதாவது ப்ளூவை நம்ம லென்த் ஆக்குறோம், பெருசாக்குறோம். ஓகே, இப்போ நம்மளோட எஃபெக்டை போட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு விளங்கும் அந்த அளவு எப்படி நமக்கு எடிட் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா இந்த கிரேடியன்ட் கிட்ட நம்ம கொண்டு போன பிறகு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ண மட்டும் தான் இருக்குது. கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரியான, அதாவது கலர்ஸ் இதில் ஆட் பண்ணுற கலர் ஆட் பண்ணுற மாதிரி கலர் ஸ்டாப் அப்படிங்கிற சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று நமக்கு வரும். இதில் நமக்கு வேணுங்கிற அளவு கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கலர்ஸ் வந்து நமக்கு தேவையான மாதிரி என்னென்ன கலர்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறதோ அதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் நம்ம 5 கலர் செட் பண்ணியிருக்கோம். 5 கலர் செட் பண்ணி இதை நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். இது ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஎம்வைகே ஆர்ட் ஒர்க்ஸ் நம்ம பண்ணுவோம். ஆர்ஜிபி இல்லாமல் சிஎம்வைகே, அதாவது பேனர்ஸ் டிசைனிங் அந்த மாதிரியான வேலைகளுக்கு யூஸ் பண்ணுற நேரம் நம்ம இப்போ சாதாரணமாக ஆர்ஜிபி இமேஜ் ஒன்று நம்ம சிஎம்வைகே பேஜில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதில் கலர் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ நம்ம கலர்ஸ் எல்லாம் திரும்ப கரெக்ட் பண்ணி அப்படிலாம் பண்ண வரும். ஆனால் இதை நம்ம சிஎம்வைகேல வச்சு செய்யும்போது அதோட கலர் நம்ம எந்த அளவு பண்ணுறோமோ அந்த கலர் அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது தான் இந்த கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இதே கிரேடியன்ட் டூலை நம்ம வந்து ஃபொண்ட், அதாவது நம்ம டைப் பண்ணும்போது அந்த நம்மளோட ஃபொண்ட் டெக்ஸ்ட்களுக்கு அந்த கிரேடியண்ட்டை எட் பண்ணலாம். அது எட் பண்ணுறது வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த டூல் பற்றி பார்க்கும்போது அதை நான் சொல்லி தரேன். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெயிண்ட் பக்கெட் டூல் அப்படிங்கிற ஒரு டூல். இப்போ இது பார்த்தோம்னா 2 டூலுக்குமே ஜி அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் கீ. பெயிண்ட் பக்கெட் டூல் ஒன்று எப்படி எட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரு சிலெக்ஷன், ஒரு குறிப்பிட்ட சிலெக்ஷன், ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை நம்ம அந்த பெயிண்டால் பக்கெட் எடுத்து அதால் நம்ம ஃபில் பண்ணலாம். நியூ லேயர்னு போட்டுப்போம். இது ஏன் நான் உங்களுக்கு நியூ லேயர் போட்டு புதுசாக எல்லா வேலைகளுக்கும் நியூ லேயர் போடுறேன் அப்படின்னா நம்மளால் வித்தியாசமாக, அதாவது ஐடென்டிஃபை பண்ணி நம்ம செஞ்சுருக்க வேலைகளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ லேயர் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தோம்னா நம்ம சிலெக்ஷன் டூல் நம்ம ஏற்கனவே பார்த்து இது வந்து ஒரு ஸ்கேர் மாதிரியான ஒரு சிலெக்ஷன் போட்டுருக்கோம். இதே ஒரு இமேஜில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி ஒரு மேஜிக் வேன் டூலில் கூட ஒரு சிலெக்ஷனை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பெயிண்ட் பக்கெட் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.